இன்னைக்கு சண்டேன்றதுனால மார்னிங் டிஃபன் கிடையாது. ஏன்னா எழுந்திருக்கிறதே 11 ஆயிடுச்சு. எழுந்ததும் அம்மா ஒரு காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்க, அதை குடிச்சேன். அப்புறம் அம்மா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டு போக சொன்னாங்க. நான் குடுமா நானே வாங்கிட்டு வரேன் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. உன்னை 4 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாலே நீ அங்க இருந்துகிட்டு 40 தடவை எனக்கு கால் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ அங்க கூட்டிட்டு போ, நான் வாங்கிக்கிறேன்னு என்ன அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். ஃபகத் ஃபாசில் வேலைக்காரன் மூவில ஒன்னு சொல்லுவாருல்ல, எதுக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த கூட கொடுக்குறாங்கன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது 100க்கு 100 உண்மை. நம்ம அம்மா ஒரு 6-7 பொருள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா இருடா இன்னும் கூட ரொம்பலன்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நானும் நித்யாவும் கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங்கும் சாப்பிடல, ஆல்ரெடி இப்பவும் டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஈவினிங் ஆயிடும்னு சொல்லிட்டு நித்யா மதியம் ஆர்டர் போட்டுட்டா. மகாராஜா ஹோட்டல்ல இருந்து ஒரு பிரியாணியும் மதுரை அப்புல இருந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தா. பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. நான்வெஜ் மீல்ஸ்ல ரசம் வேற லெவல், அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சண்டே அதுமா கிரவுண்டுக்கு போலனா எப்படி, விளையாட தேவையில்ல ஆனா வேடிக்கை பார்க்கலாம்ல. நானும் 3 o'clock போல குளிச்சுட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு காலுக்கு பேண்டேஜ் சுத்திக்கிட்டு அதுக்கு மேல நீ பேண்டேஜ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் எப்படி நம்ம விளையாட வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரி ரீல்ஸ் ஆதே எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பிளேயர் செட்டப்ல ரெடி ஆனேன். அப்புறம் நானும் ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். வணக்கம்டா மாப்ள கிரவுண்ட்ல இருந்தே மக்களே. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சுன்னா நொட்டிட்டு போயிடுச்சு. ஆமா 4 பேர் தான் இங்க இருக்கோம், மீதி இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து ஏரியால மேட்ச் விளையாட கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் ஒரு கால் கூட நமக்கு பண்ணவே இல்லை போல. எனக்கு கால் வராத அப்பவே நான் யோசிச்சிருக்கணும், என்னடா 3 மணி ஆனாலே 300 தடவை கால் பண்ணுவானுங்க, இன்னும் கால் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வர வழியில பப்ஸை வாங்கிட்டு கூட ஒரு மிராண்டா வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சட்டையை மாத்திக்கிட்டு மொட்டை மாடியில ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஈவினிங் டைம்ல அம்மா ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுத்தாங்க, குடிச்சேன். நைட் டின்னருக்கு என்னோட சமையல் தான். நல்லா திக்கான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணேன். சீரியஸா இது நான் சமைச்சேன்றதுனால சொல்லல, சூடான சாதத்துக்கு இந்த திக்கான சிக்கன் கிரேவி அல்டிமேட்டா இருந்துச்சு டேஸ்ட். ஓகே ஃபைனலா இன்னைக்கு டே 19 எப்படி போச்சுன்னா, பொதுவா என்ன மாதிரி பசங்களுக்கு சண்டேனா ரெஸ்ட், கிரிக்கெட், நான்வெஜ், இதுல எனக்கு 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த 1 மட்டும் தான் மிஸ்ஸிங். அதனால டே 19 எனக்கு ஒரு 66% மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே ஃபைனலா என்ன வேணா நடக்கட்டும், நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. நீங்க இல்லாம நான் இல்ல,